ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் இந்தியாவிலேருந்து ஜாம்பியாவுக்கு ஜாப் எப்படி கிடச்சிச்சு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை இந்த வீடியோஸில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியிலேருந்து ஜாம்பியா. ஸோ அதோடய ஃப்ளைட் டீட்டெயில்ஸ். டெல்லி டு நெக்ஸ்ட்டு ஃப்ளைட் பார்த்தீங்கன்னாக்கா நைரோபி, கென்யா. அங்கேருந்து கென்யாவிலேருந்து இன்னொரு ஃப்ளைட் மாதிரி ஜாம்பியா. ஸோ நெக்ஸ்ட்டு ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் பார்ப்போம். எனக்கு ஜாப் எப்படி கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இதுக்கு முன்னாடி அபுதாபி, துபாய், ஈராக் அந்த மாதிரி கண்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே ஃபீல்டு, சேம் கம்பெனி, சேம் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 to 8 years எக்ஸ்பீரியன்ஸ் சேம் ஃபீல்டில் இருக்குது. அந்த எல்லா ஜாபுமே எனக்கு கிடைச்சது பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி நாக்ரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், naukri.com. அப்புறம் லிங்க்டின் பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள கான்டாக்ட்ஸ் மூலயமா. அது இல்லாமல் நாக்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜாப் போஸ்டிங், ஜாப் கன்சல்டன்சி அந்த மாதிரி ஜாப் போஸ்டிங் போடுறவங்க உங்களுக்கும் அடிக்கடி மெயில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாக்கா அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. எனக்கு இது வரைக்கும் அப்ராடில் கிடைச்ச எல்லா ஜாபுமே எனக்கு நாக்ரி மூலியமாக கிடைச்ச ஜாப் தான். ஒரு ஜாப் 2 ஜாப் மட்டும் என் கூட ஒர்க் பண்ணவங்க மூலயமா கிடைச்சது. ஸோ நான் இதிலேருந்து என்ன சொல்ல வரேனாக்கா, எப்போதுமே நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதை மாதிரின அக்கௌண்ட்ஸ்லாம் நீங்கள் அப் டு டேட்டில் வச்சுருப்பீங்க. டெய்லி போஸ்ட்டு, டெய்லி ரீல்ஸ் அதை மாதிரி போட்டுட்ருப்பீங்க. அதை மாதிரி என்ன பண்ணுறீங்கனாக்கா, நீங்கள் உங்களோட கரியர் ப்ரொஃபைல்ஸ் நாக்ரி, லிங்க்டின், நாக்ரி கல்ஃப் அதை மாதிரி உள்ள ஜாப் போஸ்டிங், ஜாப் வெப்சைட் அதில் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட சிவி, உங்களோட ஜாப், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட குவாலிஃபிகேஷன் அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அப் டு டேட்டில் வச்சுக்கணும். ஸோ அது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதை அப்டேட் பண்ணிவிட்டு நீங்கள் அடிக்கடி செக் பண்ணலனா கூட பரவாயில்ல, நீங்கள் அதில் எல்லாமே ப்ராப்பராக அப் டு டேட் அப்டேட் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு தேவையான ஜாப், உங்களுக்கு வர வேண்டிய ஜாப், நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஜாப், உங்களோட போஸ்ட், இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் இல்லை மெயின்டெனன்ஸில் இருக்கீங்கனாக்கா அவங்க ஜாபுக்கு ஆள் எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த போஸ்ட் போடுறப்போ அந்த கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் உங்களோட ப்ரொஃபைல் அங்கே ஷோ ஆனிச்சுனாக்கா அவங்க கண்டிப்பாக உங்களை கான்டாக்ட்